ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். சரி போயிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் என்ன ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து மறுநாள் பர்த்டே வருது. ஸோ அதனால் அதுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அந்த அம்மா நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என் பிறந்தவங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணின்னு இருக்கிறாரு எந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு. நானும் சரி இவனுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கொடி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பிங்க் கலரில் செம்ம ஜிகுன்னு இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் தான் வாங்கிட்டாங்கன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. அது வந்து 5000 தான். சரி ஓகே வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அதை டர்ட்டியாக ஆக்கிடுவா ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து ஒழுங்காகவே இருக்க மாட்டேன், ஏன்னா விளாடினே இருப்பாள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் சொன்னாங்க. அதுவும் ஆசைப்பட்டா வேணும்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி தொங்கின்னு இருந்தது, அதனால் எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக ஒரு ட்ரெஸ் காமிச்சாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க பார்த்துருக்கோம் என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு. தாரிக்கா பெரியவன் என்ன சொன்னால், எனக்கு டாப் மட்டும் போதுமா, எனக்கு ஜீன் இருக்குது, அதை வச்சு நான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால். சரி ஓகேடி எடுத்துக்கூடுன்னு சொல்லிவிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க தொல்லை பண்ணியிருந்தா ஸ்நாக்ஸ் வேணும் பசி எடுக்குதுன்னு. அதுக்கப்புறம் இவருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். இவரும் சும்மா சிம்பிளாக எடுத்துட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் கூப்பிட்டு போயிட்டோம். தாரிக்கா பார்த்திங்கன்னா தைப்பூரி வாங்கியிருந்தா. தயிர் பூரியை வந்து இன்பமாக சாப்பிட்டுருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிகா வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தான்னா பானிபூரி வாங்கியிருந்தா. நம்ம ஒரு வாய் வச்சுன்னு சரியான காரம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.